அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சிறு பஞ்சமூலம் என்கிற பாடலின் விளக்கம் பார்க்கலாம். இந்த பாட்டில் 5 விதமான அழகுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, கண்ணுக்கு அழகு, காலுக்கு அழகு, ஆராய்ச்சிக்கு அழகு, இசைக்கு அழகு, அரசனுக்கு அழகு. இந்த 5 விதமான அழகுகளை பற்றி தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதை விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். இரக்கம் அப்படின்னா என்ன? இரக்கம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது. இப்போ வயதானவர்கள் எல்லாம் சாலையில் வரும்போது அவங்களுக்கு சாலையை கடக்க உதவி செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க கொண்டு வர முடியாத பொருட்களை எல்லாம் நாம் கொண்டு வந்து கொடுத்து உதவி செய்கிறது. இது மாதிரி நம்ம இறக்கப்படுறதுக்கு நிறைய செயல்கள் இருக்குது. இதுதான் என்னது? கண்ணுக்கு அழகு. அடுத்தது காலுக்கு அழகு. காலுக்கு அழகு பொருள் வேண்டி செல்லாமை. நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் இல்லை அப்படின்னா உடனே அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாம் அதையை முன்கூட்டியே கடையில் வாங்கி வச்சுக்கணும். இதுதான் என்னது? காலுக்கு அழகு. அடுத்தது ஆராய்ச்சிக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னா, நாம் ஏதாவது கண்டுபிடிக்க ஆராயும் போது கண்டிப்பாக இது இந்த விஷயத்திற்கு பயன்படும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறது. இதுதான் என்னது? ஆராய்ச்சிக்கு அழகு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இசைக்கு அழகு. இசைக்கு அழகு என்னவா இருக்கும்? நீங்கள் ஒரு பாடலோட இசையை கேட்குறீங்க, அந்த இசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த இசை நல்லா இருக்கே அப்படின்னு அந்த இசையமைப்பாளரை பாராட்டுறது. இதுதான் என்னது? இசைக்கு அழகு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும்? அடுத்தது அரசனுக்கு அழகு. அரசனுக்கு அழகு என்னென்னா, ஒரு அரசன் ஆட்சி செய்கிற நாட்டில் வாழுற மக்கள் எல்லாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கிறது. அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க அந்த அரசனை பாராட்டுறது. இந்த பாராட்டு தான் ஒரு அரசனுக்கு அழகு. இப்போ இந்த 5 விதமான அழகுகளை பற்றி நம்ம பார்த்தாச்சு. குழந்தைகளா, இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நிறையா முறை கேளுங்க, உங்களுக்கு எளிதாக புரியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.